விஜய் வர்றாருன்னா ஒரு அலை வீச வேணாமா? அலையா இல்லையா அங்க? அலை இல்ல. அலை இல்ல. எம்ஜிஆர் அரசியல் நீங்க பாருங்க. நான் எம்ஜிஆருடைய கூட்டத்துல நான் போயிருக்கிறேன். 10ஓட 10 வயசு எனக்கு நின்னுருக்கேன். பெரிய பார்த்தீங்கன்னா, நீளமா அவர் பாதை வரக்கூடிய பாதை அத்தனையுமே கேட்டா சவுக்கு தட்டியால ஃபுல்லா அவர் அடைச்சிருப்பாங்க. 2 பக்கம் அடைச்சிருப்பாங்க. கீழ நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு திறஞ்ச ஜீப்ல வருவாரு. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, எல்லார்ட்டையும் கொடி இருக்கும். இந்த ராங் ஸ்ட்ராட்டஜிங்கிற இந்த ஜான் ஆரிக்சன் இந்த அறிவு கூட இல்ல, அடிப்படை அறிவு கூட இல்ல. வந்திருக்க அத்தனை பேரும் இவ்வளவு கண்டிஷன் போட்டீங்கல்ல தொண்டர்களுக்கு, வரவங்க அத்தனை பேர்ட்டையும் கொடி இருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டாம்? இல்ல தானா வந்த கூட்டம் இதெல்லாம். அப்படிலாம் கிடையாது. தருதலைகள் கூட்டம். நீங்க சொல்லுவீங்க, நான் ஏன் லாங்குவேஜ்ல நான் சொல்லுவேன். தற்குறிகள் கூட்டம், தருதலைகள் கூட்டம். கட்சியோட தொண்டன்னா கையில கொடி இருக்கோனா நான் கேட்கிறேன். எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எப்படி வருவாங்க தெரியுங்களா? அந்த ரெட்டாலைய பாத்தீங்களா? சார் அந்த ரெட்டாலை இருங்க, அந்த ரெட்டாலை அந்த கட்சி எவனோ ஒருத்தன் வந்தானா அவனை வச்சு நான் சொல்ல போறேன். அவன் ஏன் என்டிடிவி கூட தான் போட்டான், துண்டு போட்டானுங்க. பாத்தீங்கல்ல சார், இதெல்லாம் 1 2 வச்சு சொல்ல. நான் சொல்றது கேட்டா, ரெட்டையிலைய பாத்தீங்கன்னா முதுகுல பச்சை குத்தி இருப்பாங்க. எது ரெட்டலைய பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தலையில கட்டியிருப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா கொடி இல்லாம யாரும் வரமாட்டான். இந்த சாதாரண அறிவு கூட இல்ல. இந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்ன சொல்லிருந்தோம்? இவ்வளவு கண்டிஷன் போட்டீங்கல்ல, வாகனத்துக்கு பின்னாடி வரக்கூடாது, முன்னாடி வர எல்லாம் போட்டீங்கல்ல, எவனும் அது மதிக்கவே இல்லை. கம்பத்து மேல ஏறக்கூடாது, மரத்து மேல ஏறக்கூடாது, வரவங்க அத்தனை பேரும் கையில கொடி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்னா அதானே சார் நீங்க அரசியல் படுத்துற லட்சணம்? அதானே பண்ணிருக்கணும். பண்ணீங்களா நீங்க?